ஹரி ஓம் நமச்சிவாய. நம்மளுடைய சித்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வீடியோ போட்டு மாத காலங்கள் ஆகுது. இப்போ இதில் நிறைய பேருனுடைய தேடல்களுக்கு ஒரு அறிவுக்கு விருந்தாக ஒரு பதிவு போடணுன்ற எனக்கு ஒரு எண்ணம், போடக்கூடாதுன்ற எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா கமாண்டில் கூட வார்த்தைகளை சில நபர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னென்னா, படிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளதை சொன்னால் நன்மை கிடைக்கும், இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. புத்திசாலித்தனமாக கேள்வியை கேட்குறதும், இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இந்த கூட்டு சேர்ந்து நீங்கள் வாதத்திலேயோ வைத்தியத்திலேயோ யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது, ஜெயிக்க முடியாது. ராஜதிராவத்தை கொண்டு போகணும், சுதப்பரப்பம் செய்யணும், சுதத்தை சேரு, செம்ப உருக்கு, அதை செய் இதை செய், எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் இது யாரையும் திட்டணுங்கிறதுக்கோ பேசணுங்கிறதுக்கோ நான் பேசலை. அவங்க அறிவை தீட்டிக்கங்கன்னு சொல்கிறேன். அறிவை மழுக்காதங்க, அறிவை மழுக்கக்கூடாது, தீட்டுங்க, சரியா? அதனால் நான் தப்பாக பேசுகிறதா மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு சுத பற்பம் ரசத்தை எப்படி பற்பம் பண்ணலாம்னு பாருங்கள். ரச வேதைனா அதுதான் பொருள். ஒரு ரசத்தை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும். சிவனுடைய சொத்து வெந்து, சரியா? நான் ஒத்தையில் தான் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் அதை காட்ட முடியல. இதுதான் அதனுடைய ஆதி மூலப்பொருள். நான் என்னுடைய விளக்கத்துக்கு நான் வாரேன். இப்போ இந்த சுதத்தை நீட்டக்கூடிய ஒரு திரவம், சரியா? இப்போ நான் அதில் ஊற்றி வைக்கேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஊற்றியிருக்கேன். அதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் வருத்தப்படுறது, அதாவது தங்கம் செய்கிறேன், வைரம் செய்கிறேன், இந்த சோழியெல்லாம் போவதை விட்டுட்டு ஒழுங்க வேதியினுடைய மாற்றத்தை பாருங்கள். ரசம் இந்த திரவத்தால் போட்டால் எப்படி வரணும்? இது ரசம் பூ கிடையாது, ரசம் பஸ்பமாகவே மாறும். இதுதான் ரசத்தினுடைய வேதை. இந்த வேதை மார்க்கத்தை கடைப்பிடிங்க. வாதம் செய்கிறேன்னு சொல்லி வேண்டாக வாயால் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதங்க. எல்லாம் அந்த குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து வேணும். அவ்வளோக்குள்ளே பாருங்கள், அது எந்த நிலைக்கு வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும், சரியா? அதனால் வேதை மார்க்கம் பண்ணுங்கள், வாதம் பண்ணுங்கள், வைத்தியம் பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக செய்யுங்க. அதனால்
வேண்டாத விதண்டாத வாதங்கள் பேசாதங்க, யாருக்கும் வராது. சித்தர்கலைகளை பொய்யாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நிறையா நபர்களுக்கு நான் சொல்லுதேன், நான் வாதம் செஞ்சிருவேன், நீ தங்கம் செஞ்சிருந்தா ஒரு காலமும் எவனாலையும் எந்த ஆணியும் முடிக்கிட மாட்டேன். பூரா ஆசிட்டை தொட்டுக்கிட்டோம், கண்ட கடையெல்லாம் தொட்டுக்கிட்டு நீ மருத்துவம் பார்த்தாலே அது சித்த மருத்துவத்துக்கு கேடாகுது. சில பேர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் குறிப்பிடலை, ஏன்னா குறிப்பிட்டு நான் பேச விரும்பலை. நான் இன்னும் சித்தர்கள் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நான் இப்போ 15 வருஷ காலமாக ஆராய்ச்சி பண்ணி ஒன்றையும் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுதம்னா என்ன, ரசம்னா என்ன, தெரியாத நிலைகளில் விந்துனா என்ன, தெரியாத நிலைகள்லேயே இன்றைக்கி நிறையா பேர் நிறையா வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவறான விஷயங்களை. தயவு செஞ்சு முறையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சித்த வைத்தியம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குதா, தன்னை நீ மெழுகாக மாற்று. உருவக்கூடிய திரியாக இரு, இல்லை எண்ணெயாக இரு. அதன் பிறகு நீ நெருப்பாக ஒளிவட்டம் கொடு. நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய கர்மாவினை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சரியா? காசு சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். சித்தர் கலைகளை யாரும் தவறாக பயன்படுத்தாங்க. தவறாக எவனும் வாயை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காது. உங்களுடைய கேள்விகள் இதெல்லாம் எவனோ சொல்லியிருக்கான், இது என்ன பொருள் போட்டிருக்கிய, தெரிஞ்சா செய்ய, தெரியாட்ட விடுன்னு. உனக்கு தெரிஞ்சால் இங்கே வா, நான் அட்ரஸை நான் தரேன். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா, சங்கரங்கோயிலில் தான் இருக்கேன். என் ஃபோன் நம்பரு 94 89 53 41 97. என் பேர் கன்னிமாரியப்பன். சரியா? இந்த அட்ரஸ் போதுமானது உனக்கு. ஒரு சில நபர்களுக்காக நான் சொல்கிறது, எல்லாரையும் பேசணுன்றதில்ல. பசுவை போ அப்படின்னு சொன்னால் ஒதுங்கிக்கணும். எருவு மாட்டை அடித்தா தான் விலகும். கோபப்படலை. கலைகளை தவறாக பயன்படுத்துகிறீங்க, தவறாக நினைக்கிங்க. சித்திரங்களை குறை சொல்லுதீங்க, மருந்துகளை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் போகுது. நாஸ்திகத்துக்கு இடம் கொடுக்கிய நிறையா நபர்கள். சோதிடத்தை பொய்யுங்காங்க, சாமியை பொய்யுங்காங்க, வைத்தியத்தை பொய்யுங்காங்க, மனுஷனை மட்டும் மெய்யுங்காங்க. நீ எப்படி மெய்யாவ? மெய்ப்பொருளையே காணாத நீ எப்படி மெய்யாவ? அதனால் என்னன்னா, வாத வைத்தியம் செய்யக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், பொருள் அழிஞ்சு என்ன பொருள் என்னன்னு தெரிஞ்சு செய்யுங்க. இல்லை முறையாக எங்கேயோ ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கோங்க. அவ்வளோ சாதாரண வித்தைகள் கிடையாது வாதக்கலையில் போகிறது. சுதத்தை தொடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அந்த சுதத்தினுடைய குருவை தொடக்கூடியது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பல வருட தவம் கிடக்கணும், பசியில் கிடக்கணும், பட்டினியில் கிடக்கணும், மலையில் நிலையணும், வெயிலில் காயணும். ஒன்றை நீ வருத்தினால் உனக்கு அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். ஒருத்தங்கிட்ட இருந்து நீ பிடுங்கி வாங்கி நமக்கு தெரிஞ்சு சுச்சமாக கற்றுக்கிடலாம்னு நினச்சேன்னா முடியவே முடியாது. வேஷதாரியாகவே தான் இருப்பேன். கடைசி நிலையில் கூட உன்னால் சிவனை உணர முடியாது. அவனை உணரு. சரியா? அதனால் இதை நான் ஒரு சில நபர்களுக்காக சொல்கிறேன். முறையறிஞ்சு செய்யுங்க. சரியா? இந்த பாருங்கள், இப்போ ஊற்றி வச்சதில் எந்த நிலைப்பாட்டில் இருக்குன்னு. இது நீங்கள் குருவில் எந்த நிலைமைக்கு வேணாலும் கொண்டு போகலாம். இது பூங்கிறத விட பஸ்மமாகவே ஆயிடும். சரியா? சரி, நமச்சிவாயம். தப்பாக எதுவும் பேசியிருந்தால் உணரக்கூடியவங்களுக்கு இது உணர தெரியும். உணர தெரியாத நபர்களுக்காக நான் அதை சொல்கிறேன். ஒரு காலத்துலேயும் நீ வாதத்துக்குள்ளேயும் போய்க்கிட மாட்டா, வைத்தியத்துக்குள்ளேயும் போய்க்கிட மாட்டா. கர்மாவனைக்குள்ளே சுற்றி பழையபடி நீ இந்த பூமியில் சுருண்டுக்கிட்டே இருக்க போகிற. சரியா? சொல்கிறத தெளிவாக சொல்லுங்கள். சரி, நான் இப்போ சுதத்துக்கு போட்டிருக்கேன். அடுத்து இந்த திராவக முறையை நான் உங்களுக்கு போட்டு காட்டுதேன். நரசிம்ம திராவகம். நமச்சிவாயம்.